ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் ப்ரமோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ என்னப்பா லைவ் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரொமோக்கு என்ன லைவ் வர்றது? ஸோ சிம்பிளான ஒரு ப்ரொமோ தான். ஆடிய ஆட்டம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு ப்ரொமோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கேரக்டருடைய பேர் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வேறு லெவலில் ஒரு டாஸ்க் இது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதாவது கன்வேயர் பெல்ட் டாஸ்க் வந்துச்சுல, அப்போயே வந்து பார்த்திங்கன்னா செலிபிரிட்டி ரவுண்ட் வந்து ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பாக இருந்தது. ஆனால் இவங்க வந்து ஜாலியாக இருக்கக்கூடாது, அது எப்படி இவங்க ஆடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சீசன் 6 வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கா? அதாவது ஒரு நாள் டான்ஸு, ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் டாஸ்க்கு, ஒரு நாள் இப்படி வெரைட்டி ஆஃப் ஷேட்ஸ் ஆஃப் டாஸ்க் வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாயிட்டாங்க பிக் பாஸ் டீம். ஓகேவா? ஸோ என்ன நடக்குது, யார் யாருக்கு என்னென்ன கேரக்டர்ஸ், ஓகே பார்க்கலாம். ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ப்ரோமோவில் பார்க்கும்போது த்ரிஷா கேரக்டர் வந்து நம்ம சௌந்தர்யா நஞ்சுண்டன், ஸோ அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து நம்ம வாரணம் ஆயிரம் சூர்யா கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அருண் பிரசாத் வந்து ஆடுறாப்புல. விளையாடு மங்காத்தா விடமாட்ட எங்காத்தா அப்படின்ற மாதிரி நம்ம தலைவன், நம்ம பேர் என்ன, சூப்பராக நடிப்பார், 22 கிலோ குறைஞ்சிருக்காரு, சிவகுமார் அவர்கள். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா பின்னி பெடல் எடுக்க போகிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஆடிய ஆட்டம் என்ன அப்படின்றது தான் இந்த டைமென்ஷனுடைய புதுசான ஒரு ரவுண்டு. ஓகே, ஸோ இதை வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, குறிப்பாக முத்துக்குமரன் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நான் பார்க்க ரெடியாக இருக்கேன். பேச்சு திறமை அப்படி இப்படின்றாங்கல்ல, ஸோ அது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதை நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ப்ரொமோடைய ரியாக்ஷன் பார்த்துட்டு முடிச்சு விட்றலாம். ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு ஜாலியான மொமெண்ட்டாக இருக்கணும். ஏன்னா நேற்று ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டாக்ஸிக்காக இருந்துச்சு லைவு. இன்றைக்கி வந்து சும்மா சட்டிலாக ஜாலியாக ஃபன்னாக சும்மா கெத்தாக இன்றைக்கி லைவ் இருக்கும் அப்படிங்கிறத நான் ஆசைப்பட்றேன். ஸோ எல்லாருடைய கேரக்டர்ஸ் என்ன நம்ம முடிஞ்ச அளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஒன்றா பார்த்துடலாமா? வேறே லெவல் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இந்த ப்ரொமோ நிஜமாகவே நிறையா பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஆடிய ஆட்டம் என்ன, ஸோ டாப் 8 வைஸ் சேலஞ்சிங் 8. ஸோ இவங்க டாப் 8 ஆடுவாங்க, அதை சேலஞ்ச் பண்ணுவாங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து. ஸோ இதில் யாராவது ஒருத்தவங்க எலிமினேஷனா அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு தான் தெரியும். பட் இட்ஸ் ஒரு கைண்ட் ஆஃப் அ டாஸ்க். 2 பேருக்கு நடுவில் இருக்கிற ஒரு டாஸ்க். இது மூலமாக எலிமினேஷன் டிசைட் ஆகுமா, இது மூலமாக பாயிண்ட்ஸ் கவுண்ட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ த்ரிஷாவாக நம்ம சௌந்தர்யா நஞ்சுண்டன் வந்து ஆடுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. கேரக்டர் ரோல், ஸோ கத்தீஜா பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க, பத்தீஜா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, அதான் தர்ஷா குப்தா. ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ சிம்பு கேரக்டர் யாருக்காவது இருக்கும். வர்ஷினி பார்க்குறதுக்கு வந்து ஜோதிகா கேரக்டர் மாதிரி, இவங்க அருந்ததி நம்ம அனுஷ்கா சர்மா மாதிரி பார்க்குறதுக்கு இருக்குது. அப்புறம் கலர் கோழி எப்படி இருக்காருன்னு தெரில, அது பார்க்குறதுக்கு ஜட்ஜ் பண்ண முடியல. நம்ம அருண் வந்து யூஎஸ் மாப்பிள்ள, ரவீந்தருக்கு ஏதோ சாரி கட்டி விட்ருக்காங்க, காமெடியாக இருக்காப்புல, எல்லாம் பிதுங்கி போய் என்னன்னு தெரியலையே. ஐயோ, தீபக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். அஜித் மங்காத்தா நம்ம இவர் சாச்சனாவும் தெரியல, ஏதோ கூறப்பட்டு மாதிரி ஏதோ கட்டியிருக்காங்க, பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. பட்டு இல்லை, வேறு ஏதோ சிம்பிளாக இருக்குது சாரி. ஸோ பார்ப்போம் என்னென்ன கொடுமைகள் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ஜாக்லின் யாருன்னு தெரில, நம்ம முத்துக்குமரனும் வந்து விஜய் நினைக்கிறேன். ஓகே, விஜய் நினைக்கிறேன். ஐயோ டேய் யாராங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பவித்ரா, ஜாக்லின் கணிக்க முடியல. பவித்ரா ஏதோ கிராமத்து ஸ்டைல் பாவாடை தாவணி. ஓகே, அந்த மாதிரி போகுது. விஷால் வந்து சும்மா சிம்பிளாக இருக்கான், அருணாவும் சிம்பிளாக தான் இருக்கான், ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்லை அவங்கள பார்க்கும்போது. பாடல் ஒலிக்கும்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா போய் அந்த ஸ்டேஜ் மாதிரி இருக்கும்ல, அங்கே போய் ஆடணும், அவ்வளோதான் முடிஞ்சு. பாட்டுக்காரன் சொந்தக்காரங்க போய் ஆடணும். ஸோ ரவீந்தர் தான் பார்க்குறதுக்கு செமையாக இருக்கார், ஊரோ புளிய மரம் அந்த கேரக்டர் போல். விஷால் என்ன ரொம்ப சிம்பிளாக தெரியுது, பார்ப்போம். சரியா? அப்புறம் எபிசோட் பார்த்துட்டு முடிவு பண்ணலாம் என்னென்னு. உங்களுடைய கருத்துக்கு சொல்லி மீண்டும் சந்தியா. குட் பை.